வணக்கம். நிஃப்டி 26,000 எப்போ தொடும்? இதுதான் கேள்வி. என்னடா திடீர்னு மார்க்கெட் பயங்கர டேஞ்சர் ஜோனில் இருக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் 26,000ன்னு சொல்லிட்டு இருக்கோன்னா மார்க்கெட் சொன்னதை நம்ம 25,500 கிராஸ் பண்ணிட்டோம். அது அதுக்குமா அந்த 500 கீழே குறைச்சி 370 350 அந்த ஜோன் நம்ம சொன்னோம். அது நேற்று ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகி அந்த இதில் இருந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி, ரைட்? மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, எப்படி வேணால் எடுத்துங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அண்ட் இன்னைக்கு பயங்கர வால்யூம் கம்மி. இன்சைட் பார் நேத்தோட ஹை லோக்கு உள்ளாரியே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி பயங்கர பஞ்சர். நீங்கள் இன்னைக்கு இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 5%, 4.93% கீழே விழுந்து 13 கீழே வந்துருச்சு. 12.92 இழுத்து போத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நவம்பர் டிசம்பர்லலாம் இட் வாஸ் நவம்பர் டிசம்பரில் செப்டம்பர் அக்டோபர்லலாம் இட் வாஸ் அரவுண்ட் 10, 11, 12 அந்த ஜோனில் இருந்துச்சு. இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் இட் இஸ் பிலோ 50னா நீங்கள் ஆப்ஷன் விளாடுறதுக்கு, அதாவது பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அது மாதிரி. அண்ட் இட் ஹஸ் கம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 18.5, 18.6 இருந்துச்சு. அது 21 பிச்சுக்கிட்டு போகுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ மறுபடியும் கீழே வந்துருச்சு. மார்க்கெட்டில் பயங்கர என்ன சொல்கிறது, ஒன்று ஒன்றா அப்படியே செட்டில் டவுன் ஆகுது. இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மி ஆகிடுச்சு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிட்டுருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒன்றா காலி ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டை நம்ம எடுத்தோன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஒன்றா கம்மி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவல் விஷயம் வெளியில் வரப்போகுது. ஆக்சுவல் விஷயம் என்னது? உலகத்தில் இருக்கிற கடன், ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற கடன், அது யூஎஸ் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சைனா ஆகட்டும். சைனாலாம் நிறைய விஷயத்த முழு பூசணிக்காயில் முழு டிராக்டரை சோத்துக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சைனாவோட மேஜர் 2 ஃபேக்டர், ரைட்? ஒன்று ரியல் எஸ்டேட் காலி, டோட்டலாக காலி. ரெண்டாவது எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் காலி ஆகலை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டாங்க. 3-4 இயர்ஸ் கூட வேணாம், ஒரு 5 இயர்ஸாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டாங்க. சில்லற ஐட்டம் எல்லாம் வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே துணியெல்லாம் பங்களாதேஷ்க்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் லெதர் குட்ஸ் எல்லாமே தாய்லாண்டு, தாய்வான் அது மாதிரி அனுப்பி விட்டாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா அது மாதிரி இடத்துக்குலாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் தே ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல். என்ன அதனால் அந்த ஊர்லேயும் இங்கேயும் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெக்சிகோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இட் இஸ் சைனீஸ் கம்பெனி விச் இஸ் சிட்டிங் டவுன், ரைட்? சைனாக்காரங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை அங்கே வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் மலேசியா, மேட் இன் மெக்சிகோன்னு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் சைனீஸ் ப்ராடக்ட். சைனீஸ் கம்பெனி 100% ஓன்டு. அவங்க ஊரில் அவங்க ஹைடெக் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிளெயினு, காரு, ரைட்? அண்ட் ஏஐ பேஸில் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், இன்றைக்கி காரில் டாமினன்ட் லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. அதுலேயும் 2 விதத்தில் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று ஓவர் ப்ரொடக்ஷன், ரைட்? கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஈவி காரையும் அடிக்கணுன்ற லெவலில் பயங்கரமான டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது மற்ற கண்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் போக தடுக்கிறது. சமக்கேடி இல்லை. வாம் ப்ராடக்ட்ஸ் முன்னாடி நிப்பாட்டி ப்ரைஸ் சீப்பாக ஓவர் ப்ரொடக்ஷன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங். இன்னொன்று விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மற்ற கண்ட்ரிக்கான ஈவிக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கை வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா ரேர் எர்த்தை தடுத்துறாங்க. அடுத்தது அந்த மேக்னெட்டிக் வசரம், அடுத்தது பேட்ரிக்கான விஷயத்த தடுக்கிறாங்க. நிறைய விஷயத்தில் அவங்க இது மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. பட் இந்த விளையாட்டு எவ்வளோ நாள் நீங்கள் பண்ண முடியும்? என்னைக்காச்சும் ஒரு விஷயத்த இல்லை சொல்லிட்டு தடுக்கிறாங்களோ 2 விஷயம் நடக்கும். உலகத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை. இப்போ ரேர் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா பயங்கரமான லெவலில் இறங்குறாங்க. இந்தியாவில் டாடா குரூப் இறங்குது, வேதாந்தா இறங்குது, அதானி குரூப்ஸ் இறங்குது. கவர்மெண்ட் சப்சிடரி கொடுக்குது. வேதாந்தா எதுக்கு அடுத்தாலும் நான் வரத்துக்கு ரெடின்ற லெவலில் நிற்கிறாங்க. அண்ட் வேதாந்தா பெரிய லெவலில் இறங்குறாங்க. அண்ட் இன்னொன்று ஏதோ ஒரு குரூப் நான் பார்த்தேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் டக்குன்னு, அவங்க ப்ராசஸிங்கில் இறங்குறாங்க, ரைட்? ரேர் எர்த் மினரல்ஸ் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான. ஸோ இது மினிமம் 5 to 8 இயர்ஸ் பிடிக்குன்றாங்க டு பிகம் எ காம்படிட்டர். பட் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஸோ அந்த லெவலில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ ஒன்று அவன்கிட்ட இல்லாத
அவன்கிட்ட இருக்கிற பொருளை வந்து நம்ம மோனோபொலியாக இருக்கிற பொருளை வந்து நம்ம உள்ளே வருவோம், இல்லை இது இல்லாத என்ன பண்ணலான்ற லெவலுக்கு வருவோம். இதான நேச்சரு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அப்போ இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வந்து அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து நடக்கலாம். அதுக்கப்புறமா தே ஹாவ் டு அக்செப்ட் தியர் டிஃபீட். ஒன்று. ரெண்டாவது வந்து ஹவு லாங் சைனா கேன் ஹோல்டு. ஒரு நாடாக, இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது, அது ஒரு நாடாக வந்து எப்படி ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். எனிவே வில் வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கான விஷயம் கிடையாது. அடுத்த 2-3 நாள் இல்லை அடுத்த ஒரு 10 நாள் இல்லை 1 மந்த்னே வச்சிங்களேன், ஜூலை மந்த்னு எடுத்துங்களேன். ஜூலை மந்தில் வந்து ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து 26,020, ரைட்? இதான் வந்து டார்கெட். ஸோ கரண்ட் லெவல் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட்டை நான் சொல்கிறேன், நான் ஃபியூச்சர்ஸ் நான் சொல்ல, எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ஸ் சொல்லி தான் பழக்கம். இன்றைக்கி ஸ்பாட்டை நான் சொல்கிறேன். ஸ்பாட்டில் வந்து இன்றைக்கி 25,244 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கான ஸ்டாப் லாஸ் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,850. அந்த லெவலை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு டார்கெட்டை வந்து அப்சைட் போகலாம். அண்ட் இதுக்கு வந்து வேண்டியது வந்து ரொம்ப சிம்பிள். இன்னைக்கான லெவல் 25,230, 240, 250 இந்த லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகட்டும். இன்னும் 2-3 நாள் இருக்குது, ரைட்? இந்த வாரம் முடியறதுக்கு இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் ட்ரேடிங் இருக்குது. இந்த வாரம் வந்து மார்க்கெட் அபவ் 250க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 26,000 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் வந்து பேட்டர்ன்ஸ் காட்டுது, அதான் வந்து வால்யூம்ஸ் காட்டுது. இதுக்கான ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகி நிற்கிது. ஸோ மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் பயங்கர புல்லிஷாக நிற்கிது 24,850க்கு மேலே இருந்தால். இப்போ அந்த 24,850 உடச்சிச்சுன்னா நம்ம வந்து பழைய லெவல், அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸு. பட் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு நம்ம யோசிக்கிறோம், இங்கேருந்து எங்கே நெகட்டிவ்னு சொன்னால் 24,450, 500 அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா மோர் ஆஃப் எக்ஸிட் தான். சரி, இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கலாம்? நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ரைட்? ஒரு 2 நாள் முடியட்டும். இந்த வீக்கெண்டை வந்து நம்மளோட ஜோஹோ மீட்டிங் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ப்ராபப்ளி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வில் மேக் எ டிசிஷன் அண்ட் வில் அனௌன்ஸ் இட். அதில் வந்து இந்த செக்டார் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது நம்ம பார்க்கலாம். போன வாரம் நான் வந்து ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 ஸ்டாக்குக்கு மேலே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 300 இருக்காது, அட்லீஸ்ட் 70-80 ஸ்டாக்ஸ்க்கு மேலே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாட் ஆஃப் பீப்புள் அட் கம் டவுன் க்ளோஸ் டு அபவுட் 170-180 பீப்புள். ஃப்ரீ தானே? ஸோ 180 பீப்புள் வர் தேர் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம என்னென்ன செக்டார்ஸ் இப்போதைக்கு புல்லிஷாக இருக்குன்னு சொன்னால், டெம்ப்ரவரியாக ஐடி வந்து கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்குது. இஸ் இட் அப்சைட் போகுமா தெரியாது, சார்ட் பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து டெலிகாம் செக்டார்ஸ் லாஸ்ட் 3 டேஸாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கவர்மெண்ட் வந்து 84,000 கோடி, ரைட்? ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 1%, 1.5% வட்டியில் வந்து பிடிச்சிக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது டெஃபினெட்லி ஐடியாக்கெல்லாம் வந்து வரப்பிரசாதம். அண்ட் ஐடியா நேற்றும் வந்து நல்லா ரேலி போச்சு, இன்றைக்கும் வந்து பெரிய ரேலி போச்சு. எம்சிஎக்ஸ், ஏன் எம்சிஎக்ஸ் வந்து இப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல, அது பாட்டுக்கு போட்டோம். கிர்லோஸ்கர் 18% மேலே போயிருந்துச்சு. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு. டெக்ஸ்டைல் ரொம்ப நல்லா பண்ணிச்சு, டெக்னாலஜி, சிமெண்ட்டு, ரியாலிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே மேலே பண்ணிச்சு எக்ஸப்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் மைன்யூட்டாக வந்து கீழே விழுந்துச்சு. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வி ஆர் பிலோ 98, 97.76 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டிஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நேற்று லெவலில் தான் அப்படியே இருக்குது. 0.25% இப்படி அப்படி அந்த ஆசிலேஷனுக்கோசரம் ஓடிட்டுருக்கு. பாண்ட் மார்க்கெட் ரியலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். அந்த 4.9, 4.95 அந்த ஜோன்லேயே ஆட்டம் போட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு, 4.85 அந்த ஜோனில் வந்திருக்கு. டேஞ்சர் ஜோனில் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. 5 என்னைக்கு உடைக்குதோ அன்னைக்கு கட்டாயம் கச்சேரி உண்டு. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் ருப்பி நேற்று லெவலில் தான் நிற்கிது, 86 rupees 8 பைசா, ரைட்? நம்ம மார்க்கெட்டை நின்றுடுச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 10-15 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படியே தான் இருக்குது. ருப்பியும் அதே லெவலில் இருந்துச்சுன்னா கோல்டும் அதே லெவலில் தான் இருக்கணும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த 10,000 rupees 10,020 இதுதான் வந்து ரேட். 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும்
1,08,500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி, ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. ஸோ மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. மோர் ஆஃப் வொலட்டாலிட்டி பஞ்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நீங்கள் எஃப்ஐஐ டேட்டாஸ்ன்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு நம்ம அதான் செக் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 6:15 அந்த டேட்டாஸ் வந்துருச்சு. வந்து என்எஸ்சி டேட்டா மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ரைட்? என்எஸ்சி இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா டிஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2018 crores வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 2306 வந்து விற்றுருக்குறாங்க. 2306 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து நெட்டாக டேட்டாஸ் போடுறாங்க. என்எஸ்சி ப்ளஸ் பிஎஸ்சி ப்ளஸ் மெட்ரோபாலிட்டன், ரைட்? இவங்க இன்னொன்று ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ரைட்? அந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ட்ரேடிங் நடக்குது. ஸோ இந்த 3 டேட்டாவும் சேர்த்து வந்து போடுறாங்க. இந்த 3 சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஐஐஸ் வந்து 5,209 crores வந்து நெட்டாக வாங்கியிருக்கிறாங்க. பையும் பண்ணியிருக்காங்க, செல்லும் பண்ணியிருக்காங்க. இதில் நெட்டு வந்து 5,209 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் டிஐஐஸ் வந்து 5,266 crores வந்து விற்றுருக்குறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், நம்ம மறுபடியும் வந்து இந்த தேஞ்சு போன கேசட் மாதிரியே நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தட் ஸ்மார்ட் மணி, பெரிய பணம், பெரிய ஆட்களோட பணங்கள், அவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் வந்து அப்படியே உருவிட்டு இருக்காங்க. நேற்று கூட நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் டெக்ஸான், அவங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் 2,200 crores வந்து அவங்களோட ஷேர்ஸை விற்றுருக்குறாங்க. 1. 2வது ஹெச்டிபி, இப்போ வந்து ஐபிஓ வருதுல்ல, எதுக்கோசரம் வருது? ரொம்ப சிம்பிள். என்எஸ்சி வந்து அவனோட பொசிஷன்ஸ் வந்து இறக்குறாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வேல்யூவேஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. இதிலே வந்து சில பஞ்சாயத்து வந்து ஓடிட்டுருக்கு, அது பேசலாம். பட் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹெச்டிபியோட ஐபிஓ வந்துச்சுன்னு சொன்னால் 12,500 crores. இட் இஸ் ஆஸ் குட் அஸ் உருவுறது தானே. ஹெச்டிஎஃப்சி வந்து அதோட பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து ஏன்டா ஹெச்டிஎஃப்சி மேலே போயிட்டுருக்குன்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த 12,500 கோடி ரூபா அனாமத்தாக வருது. 1. 2வது இதில் என்ன பஞ்சாயத்துன்னு சொன்னால் ப்ரீ ஐபிஓ வந்து 1,400 பக்கமாக வந்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஹெச்டிபியோட ஐபிஓ வந்து க்ளோஸ் டு அபவுட் 700 to 740 வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நிறைய பேர் ப்ரீ ஐபிஓஸில் வந்து வாங்கினாங்களே, அதை பற்றி என்ன ஆகும்? எங்கள் சைடில் வந்து நாங்கள் 2 ஸ்டாக்கு தான் நம்ம வந்து வித்துட்டு இருந்தோம். ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து என்எஸ்சி. என்எஸ்சி வந்து போன வருஷம் எண்டில் நவம்பர் டிசம்பர்லலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,500 ரேஞ்சில் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 2,600 பக்கமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து லிஸ்ட் ஆக சொல்லிகிட்டு இருக்காங்க, லிஸ்ட்டு மிக விரைவில் வரப்போகுதுன்றது. இப்போ இந்த ஐபிஓ ப்ரீ ஐபிஓ ப்ரைஸிங்கோட கம்மியாக வரப்போகுதா தெரியாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் டிமாண்ட். இப்போ என்எஸ்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து யோசிக்குது, இல்லை பப்ளிக் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுக்கலான்னு சொன்னால் ப்ராபப்ளி அது வந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் லிஸ்டிங் டேட் இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுதான் வந்து காட்டப்போகுது. கரண்ட்லி இப்போதைக்கு கிரே மார்க்கெட், இப்போ அதுதான் வந்து பால் பேக் ஃபிகர், ரைட்? அந்த கிரே மார்க்கெட்டில் வந்து என்எஸ்சியும் ஆகட்டும் என்எஸ்டிஎலும் ஆகட்டும் கொஞ்சம் ஹை லெவலில் தான் நின்றுட்டுருக்கு. எனிவே பார்க்கலாம், என்எஸ்சியோ இல்லை என்எஸ்டிஎலோ எப்போ வருதோ அப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதான் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கூடயும் வரல. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.